பாஜகவை பொறுத்த மட்டிலும் மொத்தமாக அமித்ஷா அதிமுகவை மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. இன்று சரத்குமார் அவர்கள் சொன்னதுபடி சரத்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். முழுசா அமித்ஷா அதிமுகவாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த அந்த கட்சி இன்று அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டது. அது இப்பொழுது ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்கிறது. ஹிந்தியை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு டெல்லியில அப்படிங்கிறத வெளியில சொன்ன சரத்குமார் அவர்களுக்கு நன்றி. அதாவது சரத்குமார் அவர்களை பொறுத்த மட்டிலும் பழனிசாமி அவர்கள் செய்த தமிழகத்திற்கு செய்த துரோகத்தை வெளியில சொல்லியிருக்கார். இந்த துரோகம் என்பது ஹிந்தியை தமிழகத்தில் அனுமதிப்பதற்கான அரசு வெற்றி பெற்று வந்தா அனுமதிப்பார்கள் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சிகரமானது. இதற்காகவே அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். அதிமுகவை பொறுத்த மட்டும் அமித்ஷா அதிமுகவை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டிலே நிராகரிக்கப்படுகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் தேர்தலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது இந்த தகவல் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. ரைட்டா? பாஜக மோடி அரசு தொடர்ந்து எல்பிஜி தட்டுப்பாடு, அதுவும் கமர்ஷியல் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. நான் கடிதம் எழுதியிருந்தேன். அதற்காக எடுத்துக்கு ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அந்த அமைச்சர் திரு ஹரிந்தர் பூரி அவர்கள் எப்ஸ்டீன் பஞ்சாயத்தில் மாட்டிருக்கிறதுனாலையும் தொடர்ந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வீட்டு விநியோகத்துக்காக இருக்கின்ற கேஸ் தட்டுப்பாடை பற்றி யோசிக்காத அரசாக மோடி அரசு இருக்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கிறது. ஹோட்டல்கள், அதுவும் குறிப்பாக வெறும் சாலையோர கடைகளாக இருந்த பல கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ராஜபாளையத்தில் இருக்கின்ற ஆனந்த விலாஸ் போன்ற ஹோட்டலே மூடி இருக்கு. பல ஹோட்டல்கள் மூடும் தருவாய்க்கு வந்திருக்கு. கமர்ஷியல் சிலிண்டர் விலைவாசி கூட்டினதுனால இதை செய்ய மத்திய அரசு தொடர்ந்து இதை பாராமுகமாக இருப்பதை கண்டிக்கிறோம். பாஜகவிற்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டிய நேரம் இது. பாஜகவை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழக மக்களை துன்பப்படுத்துவதும் அவர்களை வேதனைப்படுத்துவதும் தொடர்ந்து இந்த சிலிண்டர் பிரச்சனைகளையும் அது காட்டுகிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. வாக்கு எண்ணிக்கை எப்ப நான் என்ன நடந்தது சொல்றேன். அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல. நான் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு என்ன சொல்றேன், கவனம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப முழுமையா பிரச்சாரத்துல ஈடுபடுகிறார். அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் பாஜக அவருடைய தலைமை அவருக்கு சீட்டு கொடுக்கல. அதுவும் குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் அவரை ஓரங்கட்டிட்டாங்க. அவருக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாங்க. அவருக்கு சீட்டு இல்லைங்கிற தகவல் அவர் வெளியில நான் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி சொல்றேன் பின்னாடி சொல்றேன்னு சொல்லி இப்ப என்னன்னா போய் பிரச்சாரம் பண்ண சொல்லிட்டாங்க. அவரை பொறுத்த மட்டும் பிரச்சாரம் பண்ற மட்டும்தான் அவருடைய வேலையா இருக்குதே ஒழிய அவருக்கு பாவம் அரவாக்குறிச்சியில ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு சீட்டு 2 தடவை சீட்டு கொடுத்தாங்க. 2 தடவை தோத்து போயிட்டாரு. 3வது தடவை சீட்டு கொடுக்கல. பாஜக சீட்டு கிடைக்காத தலைவர்கள்ல மாநில தலைவர்கள்ல முதல் தலைவரா அவர் இருப்பாருன்னு இருக்காரு. இதுவரைக்கும் முன்னாள் மாநில தலைவர்களுக்கு பாஜக அவசிய சீட்டு கொடுத்துருவாங்க. அவரை பொறுத்த மட்டும் பாஜக எத்தனை நாள் இருக்காரு என்பது தேர்தலுக்கு பின்னாடி தெரியும். தேசிய தலைவர் பாஜகவை பொறுத்த மட்டும் அட்ரஸ் தெரியாத நிதின் அகில இந்திய தலைவர் ஆக்கியிருக்காங்க. அவரை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளிலும் முழு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அவர் என்னத்தை ஓட்டு வாங்கி கொடுத்து எங்கே சாத்தூர்ல ஓட்டு வாங்கி கொடுத்து யாரை ஜெயிக்க வைக்க போறாருன்னு தெரியல. அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவை பொறுத்த மட்டும் தமிழ் மண்ணுக்கு எதிரானது. ஹிந்தி திணிப்பதற்காக வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க பழனிசாமிகிட்ட ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹிந்தி பேசக்கூடிய ஒரு மாநில தலைவரை அகில இந்திய தலைவரை அனுப்பி வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக இவர்கள் செய்கின்ற இந்த வேடங்கள் எல்லாத்தையும் தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். பாஜகவினால் அமித்ஷா அதிமுக மிகப்பெரிய தோல்வியை பெறும். சரியா?